எதுக்காக பூட்டுகளோட அடியில எல்லாம் இந்த மாதிரியான சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க? ரோடுகள் எல்லாம் இந்த மாதிரியான லைன்ஸ் எதுக்காக இருக்கு? எதுக்காக நீர்வீழ்ச்சியில இருந்து விழக்கூடிய தண்ணி வெள்ளை கலர்ல தெரியுது? ரஷ்யால கார் ஓட்டுறவங்களுக்கு இப்படி ஒரு சட்டமா? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நம்பர் 1, உலகத்திலேயே ட்ரெயின்ல மருத்துவமனை உள்ள நாடு இந்தியா தானா? அந்த ஒரு மருத்துவமனையை லைஃப் லைன் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள இப்பதான் எத்தனை பேருக்கு தெரியும்னு கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, நம்மள எல்லாருமே ரோடுகள்ல இந்த மாதிரியான பம்ப் லைனை பார்த்திருப்போம். இந்த மாதிரியான லைன் எதுக்காக ஹைவே ரோட்ல கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த லைன்ஸை ஸ்லீப்பர் லைன் இல்லைன்னா வார்னிங் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பம்ப் லைன் யாராவது கார் ஓட்டும் போது கவனத்தை சிதறி அவங்க இந்த காரை லைன் மேல ஏத்தும் போது வேற ஏதாவது ஒரு மைண்ட்ல கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, கார் அப்படியே வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகும்போது அவங்க ஏதாவது கவனத்துல இருந்தாங்கன்னா அந்த ஒரு வைப்ரேட் மூலமா அவங்க அந்த ஒரு கவனத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. கவனம் சிதறாம டிரைவ் பண்றதுக்காக இந்த லைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட், இந்த லைன் நைட் டைம்ல ஹெவி ரெயினா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கிளைமேட்லயும் நம்ம ரோடு பார்த்து வண்டி ஓட்டுறதுக்கு இந்த லைன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 3, தண்ணிங்கிறது நிறமற்றதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த தண்ணி நீர்வீழ்ச்சியில இருந்து விழும்போது ஏன் ஒயிட் கலர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கால்வாய் மற்றும் ஆறுகளில் இருந்து ஓடும் நீர் சேரும் சகதியமா தோன்றினாலும் அதிக உயரத்துல இருந்து விழும்போது நீர் காற்றோட்டமா இருக்கிறதுனால அது ஒயிட் கலர்ல மாறும். அதிக உயரத்துல இருந்து விழுகக்கூடிய தண்ணி ஆக்சிஜனோட சேர்ந்து பபுள்ஸா உருவாகும். அந்த தண்ணியில உருவான ஆக்சிஜன் பபுள் ஹைட்ல இருந்து விழும்போது நீர்வீழ்ச்சி ஒயிட் கலர்ல காமிக்கும். அந்த ஒரு பபுள்ஸ் தான் நமக்கு ஒயிட் கலர்ல இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் காமிக்குது. நம்பர் 4, ரஷ்யாவில் அழுக்கு மற்றும் அழுக்கு வாகனங்களை ஓட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதாம். ரஷ்யாவில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் அல்லது கார் அழுக்கா இருந்தாலும் நீங்க அதுக்கு ஃபைன் கட்டணுமா? ரஷ்யால ஒரு கார் ஓட்டுநராக அந்த ஒரு காரை சுத்தமாக வைப்பது நம்மளுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ரஷ்யா போட்டிருக்காங்க. நம்பர் 5, எதுக்காக பூட்டோட அடியில எல்லாம் இந்த மாதிரியான சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். பூட்டுங்கிறது நம்மளுடைய வீட்டுல வெளியில் உள்ள வாசலுடைய கதவுல பூட்டுறதுக்கு தான் நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். அதனால பூட்டுக்குள்ள மழை தண்ணி விழாம பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பூட்டுக்குள்ள ஏதாவது தண்ணி போச்சுன்னா இந்த ஒரு ஓட்ட வழியா அந்த தண்ணி ஈஸியா வெளியே வந்துருமா? பூட்டுக்குள்ள ஏதாவது தண்ணி வெளியே போச்சுனாலும் அதோட பார்ட்ஸ் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ்னால உள்ள பார்ட்ஸோ இல்ல நம்ம சாவி போட்டு திருவக்கூடிய இந்த ஒரு பார்ட்டோ எளிதில் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த ஹோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில ரீசன்ஸ்னால தான் பூட்டோட அடியில எல்லாம் இந்த மாதிரியான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.